வியூவர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 28 days மேஜிக் பிராக்டிஸோட டே 24 தி மேஜிக் வாண்ட். நம்மளோட லைஃப்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நம்மளுக்கு முடிஞ்சிருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி உணர்வு பூர்வமா நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை நம்ம நன்றி உணர்வோடு பயன்படுத்தும் போது நம்ம யாருக்கு அக்கறை காட்டி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அது ஒரு மேஜிக் ஸ்டிக்கா மாறுது. இன்னைக்கு நீங்க உங்க கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சில டைம்ல நீங்க நினைச்சிருப்பீங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ் அவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது தூரத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது எங்கேயாவது போற வழியில பார்த்துருக்கலாம், பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி மனுஷங்க அவங்க இப்போ ஏதாவது தன்னம்பிக்கை இழந்தோ அல்லது பண பிரச்சனையிலையோ, பொருளாதார ரீதியா பிரச்சனையிலையோ, அல்லது ஆரோக்கிய பிரச்சனையிலையோ, அந்த மாதிரி அல்லது ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது வருத்தத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். இன்னொரு ப்ராக்டிஸ்க்காக நீங்க செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், இது ஏதாவது ஒண்ணுல பிரச்சனை அல்லது இந்த மூணுமே பிரச்சனையா இருக்கக்கூடிய நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 3 பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அவங்களோட போட்டோவை கலெக்ட் பண்ணி அதை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து அதுல இருந்து ஒரு போட்டோவை கையில எடுத்து உங்களோட கண்களை மூடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பிரச்சனை ஏற்கனவே கிளியர் ஆகி அவங்க ஹாப்பியா இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க பண பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க உங்ககிட்ட வந்து என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்றதா விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணிட்டு கண்களை திறந்து அந்த போட்டோவை பார்த்து அவங்களோட பேரை சொல்லி இவங்களோட பணத்துக்காக நன்றி அப்படி சொல்லுங்க. அல்லது அவங்க ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனையில இருந்தாங்க அப்படின்னா அது கிளியர் ஆகி அவங்க உங்ககிட்ட வந்து நான் ஹெல்த்தியா இருக்கேன், என்னோட எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதா விஷுவலைஸ் பண்ணி கண்களை திறந்து அவங்களோட போட்டோவை பார்த்து அந்த சந்தோஷத்துல அவங்களோட நெய்மை சொல்லி இவங்களோட ஆரோக்கியத்துக்காக நன்றி அந்த மாதிரி சொல்லுங்க. சிலவங்களுக்கு எல்லாத்துலயுமே ப்ராப்ளம் இருக்கும். மணி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், அதே மாதிரி சந்தோஷத்துலயும் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இருக்கிறவங்களுக்காக நீங்க விஷுவலைஸ் பண்ணணும்னா அவங்களோட எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகி அவங்க ஹாப்பியா அவங்கள்ட்ட ஷேர் பண்றதா விஷுவலைஸ் பண்ணி அந்த சந்தோஷத்துல அவங்களோட செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியத்திற்காக நன்றி 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 அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு போட்டோவையும் எடுத்து அந்த 3 பர்சன்ஸுக்காகவும் நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம யாருக்காக பிராக்டிஸ் பண்றோமோ அவங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் வரதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்லயுமே கடவுள் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு அளவு கடந்த சந்தோஷம் கிடைக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.